எப்படி இருந்தது வெளியே போயிட்டு ஷோ பார்க்கும்போது? எஃப்ஜே வாஷிங் சினிமா திட்டணும்னு தோணுச்சா? ஏன் இல்லை, உங்களுக்கு அப்படி தான் தோணிருக்கும். ஏன் நான் சூட்டியும் உள்ள பாரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நீ அதை தான் பண்ணியா? நான் எதுவுமே பண்ணலப்பா. நீ எதுவுமே பண்ணல. ஓகே. ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் அப்படி என்னப்பா கான்வர்சேஷன் நடக்கும்? என்ன பேசிப்பாங்க? சண்டை போட்டுப்பாங்களா? அடிச்சுப்பாங்களா? இல்லை மாற்றி மாற்றி குத்தி காட்டி பேசிப்பாங்களா? என்னதான் நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனுமே இப்போ நடந்திருக்கு. எஃப்ஜேவும் ஆதிரையும் பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜே ஆதிரையை பார்த்து வெளில போய் ஷோ பார்த்ததும் எஃப்ஜே வாசிங் சினிமா திட்டணும்னு தோணுச்சா? இல்லை ஒன்று வெளில அனுப்பிச்சிட்டு இங்கே ஒருத்தன் ஜாலியாக இருக்கானே அதனால திட்டணும்னு தோணுச்சா அப்படின்ட்டு எஃப்ஜே கேட்க, அதுக்கு ஆதிரை ஓ நீ அப்போ அப்படிதான் பண்ணியா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல அந்த மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஆதிரையோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் எவிக்ஷனுக்கு அப்புறமா என்னவா இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்க இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் 2 பேர் ஒன்றா இருந்தோம். லைக் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் பழகிட்டு இருந்தோம். பட் வெளில எப்படி போர்ட்ரே ஆயிடுச்சுன்னா, நான் மட்டும்தான் எஃப்ஜே பின்னாடி போய் பேசின மாதிரியும், எஃப்ஜே வந்து இவரை லவ் கண்டென்ட் பண்றா வேணாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணி போன மாதிரியும் போர்ட்ரே ஆயிடுச்சு. பட் உள்ள நடந்தது வேற. அவன் வந்து இது ஒரு கேம் பிளே மாதிரி வச்சு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை நீங்க ரீஎன்ட்ரி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வேற மாதிரி பண்ணுவேன், வச்சு செய்வேன் அப்படின்னு தான் சொல்லி இப்போ உள்ள போயிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்னதா ஒரு புள்ளியார் சொல்லின்னு சொல்லலாமா? இல்ல ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் மட்டும் நடந்திருக்கு. வரக்கூடிய எபிசோட்ஸ்ல வரக்கூடிய வாரங்கள்ல இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.